மாளிகையில் அருகில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதன் கிளையில் காகம் ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த பொந்தில் இருந்த நாகம் ஒன்று அதிலும் முட்டைகளை நாளாந்தம் குடித்து போக அது இனவிருத்தியின்றி சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தது. இப்படியே சில காலம் எடுத்துக்கொண்டு போக நரியிடம் போய் அந்த காகம் உபாயம் கேட்டது. நரி சொல்லிச்சு, மன்னவன் தேவி மூழ்கும், இந்த அரசன் மனைவி குளிக்க வரைக்குள்ளே நகைகளை கலந்து வைத்துட்டு குளிப்பார். அப்பொழுது நீ ஒரு நகையை தூக்கி கொண்டு நேரடியாக கொண்டு விடாதே, அப்படியே இருந்து அந்த கிளையில இருந்து இந்த கிளையில இருந்து விளாளர் இல்லாமல் வந்து இந்த ஆட்கள் வந்துட்டுனான். அப்படியே கொண்டு போய் அந்த பாம்பு இருக்கும் பொந்திலே அதை போட்டதை கண்டுக்கணும். உடனே எல்லாரும் சேர்ந்து பொந்தை வெட்டி கொண்டு போனால் நாகம் தீவி கொண்டு போடுது. உடனே நாகத்தை கொன்றினோம். காகம் அவையில் பிறகு இனவிருத்தியோட சோகமாக வாழ்ந்ததான். இதுதான் போதும்.